கேம் சேஞ்சர் படத்தோட இன்ட்ரோவை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு. வர ஹெலிகாப்டர் வாங்குறது இவ்வளோ சுலபமாக போயிடுச்சு அப்படின்னு தான் தோணுச்சு. புஷ்பா படத்தில் பார்த்தீங்கன்னா புஷ்பா அந்த சின்ன யானை கொடுத்து கைமாற்றி ஹெலிகாப்டர் வாங்கிப்பாரு. ஆனால் சங்கர் அதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் இந்த டிக்கெட்டை வச்சுன்னு நீ ஹெலிகாப்டர் கொடுன்ட்டு ட்ரெயின் டிக்கெட்டை கொடுத்து ஹெலிகாப்டரில் போவார். இது என்னோட ட்ரெயின் டிக்கெட், இதை நீ வச்சுக்கோ. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல ஏறும்போது லுங்கி கட்டுன்னு ஏறுவாரு. இன்ட்ரோ சாங்குக்கு லேண்ட் ஆகும்போது டிப்டாப்பா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு டை கட்டுன்னு இறங்குவாரு. அட பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு இறங்குறதுலாம் ஒரு விஷயமா? அங்க பாருங்க ஹெலிகாப்டர்ல பைலட்டே இல்ல. அட தெலுங்கு படத்தில் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சங்கர் படமாச்சேன்னு ஒரு எதிர்பார்ப்போட போனேன். இன்ட்ரோ சீன்லேயே தெரிஞ்சு போச்சு இது டோலிவுட்காக தயாரிக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான டிபிக்கல் தெலுங்கு படம்னு. அதுவும் ஹெலிகாப்டர்ல பறந்து வந்துன்னு தரையில இருக்கிற கத்தியா ஃபுட்போர்ட்லயே கையில எடுத்து வரிசையா ட்ராக்ல படுக்க போட்டுச்சு இந்த ஃபைட்டர்ஸுங்களா. அந்த பெரிய வாழை வச்சு ஹெலிகாப்டர் டு ட்ராக்குக்கு ஏர்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ஃபைட்டர்ஸோட கயிறுங்கெல்லாம் கத்தியால அறுத்து மறுபடியும் ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆச்சு பாருங்க. இந்த சீன்ல எப்படிதான் கார்த்திக் சூப்பராஜ் சங்கர் கிட்ட சொல்லியிருப்பாருன்னு தெரியல. அதை சங்கர் சார் ஒத்துன்னு எப்படிதான் இன்ட்ரோ சீனா பிளேஸ் பண்ணிருப்பாருன்னு தெரியல. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு நம்ம பிரம்மாண்டமான படத்துக்குலாம் வரல, ஒரு பயங்கரமான படத்துக்கு வந்திருக்கோன்னு. சும்மாறா உன்னை விட்டு தானடா போட சொன்னேன். இந்தியன் 2 தோல்வி, இப்போ கேம் சேஞ்சரோட நெகட்டிவ் ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சங்கர் சார் திருந்திருவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் இன்னும் திருந்தல. அவர் மண்டைக்குள்ள இன்னும் பிரம்மாண்டமான ஸ்கிரிப்ட் நிறைய இருக்கு. அப்போ என்கிட்ட இது இல்லாம இருந்த 2 கதை வந்து ஒன்னு சயின்ஸ் ஃபிக்ஷன், அதுக்கு ஒரு நியூ ஃபேஸ் தான் வேணும். ஆனா பட்ஜெட் பயங்கரமா இருக்கும். இன்னொரு ஸ்பை த்ரில்லர், அது ஃபுல்லா ஃபாரின்ல போய் ஷூட் பண்ணணும், அதுவும் பெரிய பட்ஜெட், அதுவும் எடுக்க முடியாது. இப்படி இன்னும் நம்ம சங்கர் சார் மண்டக்குள்ள இன்னும் நிறைய பிரம்மாண்டமான ஸ்கிரிப்ட் இருக்கு போல. இப்படி பிரம்மாண்டம்ட்டு ஆயிரக்கணக்கான பேரை ஸ்கிரீன்குள்ள நிக்க வச்சு அவங்க வயிற்றுல பெயிண்ட் அடிக்கிறது, ரோட்ல பெயிண்ட் அடிக்கிறது, இல்லைன்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இப்படி கலர் பூசி இன்னும் எவ்வளவு நாள் தான் பிரம்மாண்டத்தை கட்ட போறாருன்னு தெரியல. அவர் இன்னும் பழைய ஃபார்முலா விட்டு வெளியே வரல போல. ஹீரோனா 3 கெட்ட போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிவாஜி, அன்னியன் அந்த மாதிரி படங்களை தொடர்ந்து இந்த கேம் சேஞ்சர்லயும் பாத்தீங்கன்னா ராம் சரணுக்கு 3 கெட்டப் போட்டு விட்டுருக்காரு. அன்னியன் படத்துல அம்பீரமோ அன்னியன் 3 கெட்டப், சிவாஜி படத்துல ஃபாரின் ரிட்டன் சிவாஜி 1, அப்புறம் முடிய கழிச்சு விட்டதுக்கு அப்புறம் சிங்கப்பாதை சிவாஜி கெட்டப் 1, அப்புறம் கிளைமேக்ஸ்ல மொட்டை எம்ஜிஆர் கெட்டப் 1. இந்த மாதிரி வகை வகையா 3 கெட்டப் போட்டு நமக்கு பிரம்மாண்டத்தை ஊட்டி வளர்த்தாரு நம்ம சங்கர் சார். அதே மாதிரி இந்த கேம் சேஞ்சர்லயும் 3 கெட்டப் போட்டு விட்டு ராம் சரணுக்கு காலேஜ் கெட்டப் 1, கலெக்டர் கெட்டப் 1, அப்புறம் அப்பா கெட்டப் 1ன்ட்டு அதே பழைய பிரம்மாண்டத்தை நமக்கு ஊட்டுறாரு சங்கர் சார். சின்ன வயசுல ஊட்டி விட்டாரு, சாப்பிட்டோம். அதே பழைய பிரம்மாண்டத்தை இப்ப ஊட்டி விட்டா எப்படி சாரு? சரி வாங்க கேம் சேஞ்சர் ரோஸ்டுக்குள்ளார போலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஆந்திராவோட சிஎம் தூங்கிட்டு இருக்காரு. பாட்டு கேட்டுனே தூங்கிட்டு இருக்காரு. பழைய காலத்துல தட்டு போட்டா பாடும் பாத்தீங்களா அந்த ரேடியோ, அந்த தட்டு ஸ்டக்காய் பாடுறதுனால நம்ம ஆந்திரா சிஎம்க்கு ஸ்டக்காய் பேசுற நம்ம திக்குவாய் ஹீரோ ஞாபகம் வந்துச்சு. டமால் ஏஞ்சி உட்காந்துக்கிறாரு. அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து ஆம்புலன்ஸ்ல அவர் தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே தான் நீங்கள் நம்ம சங்கர் சாரோட டீட்டெயிலிங்ஸை பார்க்கணும். அந்த தட்டு ஸ்டக் ஆகிற மாதிரியே ஹீரோட வாய்ஸும் ஸ்டக் ஆகும். அதனால ஏஞ்சிக்கிறாப்புல. அதனால அவருக்கு பழசுலாம் ரீகால் ஆகுது. அதனால தான் அந்த தட்டில் கூட பார்த்தீங்கன்னா ரீகால்னு போட்டிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லோக்கின நெல்சன் இவங்கெல்லாம் டீட்டெயிலிங் பண்ணுறதை பார்த்து சங்கர் சார்வாலும் அவரோட படத்தில் டீட்டெயிலிங் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஆந்திரா சிஎம் ஆம்புலன்ஸ்லேயே தூக்கிட்டு போறாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு பாலத்துல பெரிய பொந்து விழுந்துச்சு. அந்த பொந்து விழுந்ததுனால ஆம்புலன்ஸ் அப்படியே நிறுத்திட்டு சிஎம் ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது ஒருத்தன் சொல்றான், சிஎம் போயிட்டா நாளைக்கு லீவ் இல்லைன்ட்டு சிஎம் காது படவே பேசுறான். போயிட்டா நாளைக்கு லீவ் இல்ல, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சிஎம் படுத்துன்னு இருக்க, சிஎம் உயிருக்கு போராடிட்டு இருக்க, சிஎம்மோட சின்ன பையன் எஸ் சூர்யாவும் பெரிய பையனான ஜெயராமனும் சிஎம் எப்போ போவார்னு கவுண்டன் போட்டுன்னு இருப்பாங்க. அப்புறம் அந்த கிராஃப் கோடு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு கூட ஆகிடும். இனிமேல் நான் தான் சிஎம் 2 பேர் அடிச்சுப்பாங்க. அந்த மீட்டர்ல ஏதோ கோளாறு இருக்கும் போல. திடீர்னு அந்த மீட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து எந்திரிச்ச சிஎம் நம்ம இனிமேல் மக்களுக்கு நல்லது செய்ய போறோம் அப்படின்னு திருந்துருவாரு. சிஎம் எப்படி திருந்துவார்னு பார்த்தீங்கன்னா மரணப்படிக்கையில் ஒருத்தன் கலாச்சாரம் பார்த்தீங்களா, அப்போ நாளைக்கு லீவா அப்படின்ட்டு அதை கேட்டு சிஎம் திருந்துருவாரு. போயிட்டா நாளைக்கு லீவ் இல்ல, சிஎம் பொலஸ்டாராம் வாங்கடா ஸ்கூலுக்கு போலாம். அடுத்து ஹீரோ என்ட்ரி கட் பண்ணினும் லுங்கியோட ட்ரெயின்ல இருந்து லாங் ஜம்ப் பண்ணுவாரு. ஐயா ராம் சரண் ஐயா, இன்ட்ரோ சீன் வந்துடுச்சு, தாவுங்க ஐயா தாவுங்க. அப்படியே ஏர்லயே ஒரு 100 மீட்டருக்கு தாவி லேண்ட் ஆகி அங்க ஒரு ஃபைட். அதுக்கப்புறம் தான் அந்த ஹெலிகாப்டர் சீனு. இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ராம் சரண் அடியாட்கள் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அந்த அடியாளோட பாஸுக்கு வீடியோ கால் பண்ணுவார். பாஸும் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் அட்டன் பண்ணுவார். அந்த பாஸோட கழுத்து பூரா பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கும். ஆனால் ஃபோனு கூட கோல்டாக இருக்கும். ஆனால் அது இல்லை மேட்ரு, அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆர்பின்னு எழுதியிருக்கும். அது அவரோட பேர் போல, ராஜ் பகதூர் நினைக்கிறேன். அந்த ஆர்பிங்கிற பிராண்டை எல்லாத்துலேயுமே வச்சிருப்பாரு. அவர் வர ஹெலிகாப்டரில் கூட பார்த்தீங்கன்னா ஆர்பின்னு இருக்கும். பாஸ் அங்கே பாருங்க ஆர்சிபி லோகோ இருக்குது. ஆமாம் அந்த ஆர்சிபி லோகோக்குள்ளார் பார்த்தீங்கன்னா ஆர்பின்னு இருக்கும். ஸோ இந்த ஆர்பி ஹெலிகாப்டர் தான் ராம் சரண் ஃபர்ஸ்ட் டேக் ஆஃப் ஆவார். ஆனால் டைலாங்கட்டின் லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா
அங்க ஆர்பியும் இருக்காது, ஆர்சிபி லோகோவும் இருக்காது. வர வழியில ஸ்டிக்கரிங்க பிச்சு தூக்கி போட்டிருப்பார் போல. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம சங்கர் சாரு ஆர்சிபி ஹேட்டர் போல. என்னது என் படத்துல ஆர்சிபி லோகோவா? இருங்கடா தூக்குறேன். రామ్ చరణ్ గారు ఇప్పుడు రండి హెలికాప్టర్లో ட்ராக்ல படுகு போட்டு வெட்டுங்க அவங்கள. அப்புறம் இன்ட்ரடக்ஷன் பாட்டில் பார்த்தீங்கன்னா சங்கர் சார் வருவார். அவரோட படத்தில் செட்டுக்கு எவ்வளோ முக்கியன்ட்டு இந்த பாட்டில் காட்டியிருக்காரு. எப்படின்னா மியூசிக் ஏற்ற மாதிரி ராம் சரண் ஆடுவார், பின்னாடி கடைசியில் 100வது ரோல் இருக்கிற டான்ஸரும் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க. அது கூடவே செட் ப்ராப்பர்ட்டியான சிக்னல் லைட்டு அது கூட அஞ்சு ஆடின்னு இருக்கும். அந்த அளவு சங்கர் சாருக்கு ப்ராப்பர்ட்டினா அம்புட்டி இஷ்டம். சிவாஜி படத்தில் தொப்பையில பெயிண்ட் அடித்து தொப்பையை மட்டும் ஆட வைத்தது இல்லாமல் சிக்னல் லைட்டை வைத்து சிக்னலையே ஆட வைத்ததால் இன்று முதல் சங்கரையா, செட்டு சங்கரையா என்று அழைக்கப்படுவார். இன்ட்ரோ சாங் முடிச்சுட்டு ராம் சரண் காரு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிருவாங்க. அதை பிடிக்காத நம்ம கலெக்டரு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்கிறதுக்கே தொப்புன்னுவார். அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா சரி விட்டுறேன் அப்படின்ட்டு தொப்புன்னுவாங்க. யாராவது கோவத்துல இருந்தா தானே தொப்புன்னு போட்டு உடைப்பாங்க, இங்க கோவத்தை விடுறதுக்கு தொப்புன்னு போடுறாங்க பாருங்க. இதே சங்கர் சார் தான் கோவத்தை விடுறதுக்கு வேற ஒரு படத்துல ரொம்ப அழகான டெக்னிக் சொல்லி கொடுத்துருப்பாரு. நிஜமாலுமே அழகா இருக்கும். நீங்க அதை லைஃப்ல பொருத்தி பார்த்தா கூட செம்மையா ஒர்க் அவுட் ஆகும், கோவமும் தணிக்கும். அது பார்த்தீங்கன்னா காதலன் படத்தில் பிரபுதேவாவும் நக்மாவும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துக்கும் போது பிரபுதேவா சொன்னது ஞாபகம் வரும். ஆத்திரமோ மூத்திரமோ வச்சு ஆத்திரமோ சந்தோஷமோ கோபமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சனா ஐயோ அதுக்கப்புறம் அந்த விஷயத்த செஞ்சா ஆத்திரமோ ஆவேசம் 5 நிமிஷம் ஆகிச்சு சூப்பராக அந்த விஷயம் நடக்கும்ட்டு காதலன் படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. ஆனால் கேம் சேஞ்சரில் கோவத்தை விடுறதுக்கு தொப்புங்கிறாரு. அப்புறம் கோவத்தை போகணும்னா நட் ரோட்டில் நின்று அரமெண்டல் மாதிரி ஆடணுங்கிறாரு. இதெல்லாம் ஒருத்தன் பண்ணாதான் அவனுக்கு இன்னும் கோவம் வரும் சாரே. வேணா இப்போ ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். இதோ இப்போ பாருங்க சந்திரமுகி கூல் பண்ணுறேன். சந்திரமுகி ஒரே கோவமா இருப்பீங்க போல. தொப்பு சொல்லுங்க, கோவம் உடனே போயிடும். அட ஒரு வாட்டி சொல்லுங்க சந்திரமுகி ரொம்ப உக்கிரமா இருக்காங்க. நம்ம நீலாம்பரி அக்கா கிட்ட போவோம். நீலாம்பரிக்கா ஏங்க எப்போ பார்த்தாலும் படையப்பா கல்யாண கேஸ்ட்டை போட்டுனேன், ஒரே ஒரு வாட்டி தொப்பு சொல்லுக்கா, ஸ்ட்ரெஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட்டாக பறந்து போயிடும். உனக்கு என்னடா, நானே படையப்பா பழி வாங்க முடியாம ஜெயிலுக்குள்ள பழி வாங்கலாமான்னு யோசிச்சு நிக்கிறேன். உனக்கு என்னடா தொப்பு தந்தா சொல்லணும், இந்தாடா தொப்பு. தொப்புன்னு சொல்ல சொன்னக்கா, நீனாக்கா தொப்புன்னு உதைக்கிற. கதையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். அதனால லெட்ஸ் கெட் பேக் டு கேம் சேஞ்சர். பட் என்ன வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகி போச்சு. அதனால கேம் சேஞ்சர் ரோஸ் 2 பார்ட் 2ல சந்திக்கலாம். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சரோட ரோஸ்டே ஆரம்பம். சைடு சத்தியம், கலெக்டரோட பார்டர் சண்டை, மாலோட பாம் பிளாஸ்ட்டு, அப்புறம் புல்டோசருக்கும் சண்டை, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது. நீங்களும் அப்படியே சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கோங்க. இந்த வீடியோட பார்ட் 2 போடலாம்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏய் சும்மாறா, சைட் அடிக்கிறவன பாத்துர்க்கேன். நீ என்னடா புதுசா சைட் அடிக்கிற? ஒரு தாலி மீல்ஸ்க்கு 25 ரூபாய் வாங்குறீங்க, அதுக்கு பெருமான உள்ள சாப்பாடு கொடுக்கறவங்க தொழில் தர்மம் வேணாம்? 5 ரூபாய் வர்த்து இருக்குமா இது?